நவகிரகங்கள்ல மிக முக்கியமான பெயர்ச்சியா பார்க்கப்படக்கூடியது குரு பகவானுடைய பெயர்ச்சியா. கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு பிறகு குரு பகவான் ஒரு உச்ச வீட்டுக்கு வரக்கூடியது. குருவினுடைய பலனும் குருவினுடைய பார்வையும் எப்பொழுது ஒரு ராசிக்காரர்களுக்கு வருகிறதோ, குரு பெயர்ச்சியில ராசியோகம் பெறக்கூடிய ராசிகள் அப்படின்றதை தாண்டி இந்த குருவினுடைய பூரண பலன்களை அனுபவிக்கக்கூடிய ராசிக்காரர்கள் ஒரு 5 ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள். அதுல முதல் ராசியாக 8ல குரு இருந்துச்சுன்னா செய்யாத தப்புக்கு தண்டனை, பண்ணாத பாவத்துக்கு பழி. எதையெல்லாம் மகர ராசிக்காரர்கள் நினைக்கிறார்களோ அவர்கள் தொட்ட விஷயங்கள் அத்தனையும் தொடங்கக்கூடியதாக இருக்கும். இந்த குரு பெயர்ச்சியில கவனமா இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள்ல முதன்மையாக இருக்கக்கூடியது தரிசனம் டிஜிட்டல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாம இன்னைக்கு குரு பயிற்சி சிறப்பு பலன்களை பத்தி தான் பார்க்க போறோம். குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. ஒருவரோட ஜாதகத்துல குரு நன்றாக இருந்தா உடனே திருமணம் நடக்கணும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, படிக்காத மாணவர்கள் கூட நல்லா படிப்பாங்க. நம்ம எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் குரு அள்ளி அள்ளி தருவார்னு சொல்லுவாங்க. அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த குரு பயிற்சி பலன்களை பத்தி இன்னைக்கு நமக்கு சொல்ல நம்மோட இணைஞ்சிருக்காரு யாம் இருக்க பயமேன் அஸ்ட்ராலஜர் அருண்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இப்ப குரு பயிற்சி, அதாவது வாக்கியப்படி குரு பயிற்சி அப்படின்றது எப்போ வரப்போகுது, எந்த நேரத்துல நிகழப்போகுது, எந்த ராசிலேருந்து எந்த ராசிக்கு இடப்பயிற்சி ஆக போறாரு அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? நவகிரகங்கள்ல மிக முக்கியமான பெயர்ச்சியா பார்க்கப்படக்கூடியது குரு பகவானுடைய பெயர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. குரு பகவான் ஒரு வீட்டுக்கு ஒரு வருடத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சி ஆவார். இந்த வருஷத்துல தற்பொழுது இருக்கக்கூடிய மிதுன ராசியிலிருந்து தன்னுடைய அடுத்த வீடான கடக ராசிக்கு வரக்கூடிய மே மாதம் 26ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். இந்த பெயர்ச்சி அப்படின்றது ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த பெயர்ச்சியாக பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு பிறகு குரு பகவான் ஒரு உச்ச வீட்டுக்கு வரக்கூடியது ஒரு விசேஷமான பெயர்ச்சியாக பார்க்கிறார்கள். வைகாசி மாதம் 12ஆம் தேதி இந்த பெயர்ச்சி நடக்குது. இப்போ ஒரு ஜாதகத்துல குருவோட பார்வைங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமாக சொல்லப்படுது? சாமானியர் தொடங்கி வெகுஜன மக்களாக இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே ஒரு ஜோதிடர்கிட்ட போய் கேட்டு ஒரு நல்ல காரியத்தை தொடங்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு குரு பலன் இருந்தால் மட்டும்தான் கல்யாணம் பண்ணலாம், வீடு கட்டலாம், காது குத்தலாம், சுபகாரியங்களை செய்யலாம் அப்படின்னு சொல்றது வழக்கமான ஒரு நிகழ்வு. அந்த அடிப்படையில் குருவினுடைய பலனும் குருவினுடைய பார்வையும் எப்பொழுது ஒரு ராசிக்காரர்களுக்கு வருகிறதோ, கல்யாணம் தொடங்கி குழந்தை பிறக்கிறதுல தொடங்கி அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனைக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இந்த குருவோட பெயர்ச்சி முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. இப்போ அந்த குரு பயிற்சினால நல்ல யோகத்தை பெறப்போற, அதுவும் ராஜ யோகத்தை பெறப்போற ராசிகள் யார் யாருன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? குரு பெயர்ச்சியில ராஜயோகம் பெறக்கூடிய ராசிகள் அப்படின்றதை தாண்டி இந்த குருவினுடைய பூரண பலன்களை அனுபவிக்கக்கூடிய ராசிக்காரர்கள் ஒரு 5 ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள். அதுல முதல் ராசியாக இந்த குரு பெயர்ச்சியில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியது மிதுன ராசிக்காரர்கள். கடந்த ஒரு வருடத்துல ஜென்ம குருவால பல்வேறு விஷயங்கள்ல மன உளைச்சல்களையும் மன அழுத்தத்தையும் சந்திச்சிட்டு இருந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு மன தெளிவையும் புத்துணர்வையும் தரக்கூடிய அடிப்படையில 2வது வீடுன்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்துல குரு உச்சம் அடைகிறார். பொருளாதார ரீதியாக அவங்க எடுக்கிற முயற்சிகள் பெரிய அளவில் வெற்றி பெற போகிறது. இவங்களுக்கு கல்யாணம் நடக்காதவங்களுக்கு கல்யாணம் நடக்க போகிறது. சுய தொழில் தொடங்கணும்னு நினைச்சவங்களுடைய பல கனவுகள் வெற்றி அடையும். பொதுவாக குடும்பஸ்தானத்தில் குரு உச்சம் அடைகிறது குடும்ப வாழ்க்கையில் குதூகலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். ஒட்டுமொத்தத்தில் இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பொற்காலம் அப்படின்னு நம்ம இந்த குரு பயிற்சியை சொல்ல முடியும். அதற்கடுத்தது இருக்கக்கூடியது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு மிகச்சிறந்த நற்பலன்களை தரக்கூடிய அடிப்படையில் இருக்கிறது. அஷ்டமத்து குருவால பல நெருக்கடிகளையும் பல போராட்டத்தையும் அவர்கள் அனுபவித்து வந்தார்கள். 8ல குரு இருந்துச்சுன்னா செய்யாத தப்புக்கு தண்டனை, பண்ணாத பாவத்துக்கு பழி, வாங்காத பணத்துக்கெல்லாம் வட்டியை கட்டிட்டு இருந்தோம்னு சொல்லி பல நெருக்கடிகளை அனுபவிச்சாங்க. 9ல குரு வரும் பொழுது அவர்கள் எதையெல்லாம் நினைத்து வருத்தப்பட்டார்களோ, எந்த விஷயங்கள்ல அவங்களுக்கு பெரிய கஷ்டத்தை கொடுத்துச்சோ அந்த விஷயங்கள்ல இருந்து பெரிய மாற்றம், திருப்பம், சந்தோஷத்தை தரும். பொதுவா பாக்கியஸ்தானத்துல உச்சமடையக்கூடிய குரு ஒரு பெரிய ஜாக்பாட்டை கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்துல ஒரு பெரிய அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்கு. வாழ்த்துக்கள். அதற்கடுத்தது இருக்கக்கூடியது இந்த 7.5 சனி ஆரம்பிச்சதுல இருந்து கிட்டத்தட்ட இந்த லாஸ்ட் ஒரு 8 வருஷமா எந்த கிரகம் பயிற்சியானாலும் எங்க வாழ்க்கைக்கு ஒரு மாற்றம் நடந்துராதா அப்படின்னு எதிர்பார்த்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு மகத்துவம் பெறக்கூடிய பயிற்சியாக இருக்க போகிறது. கிட்டத்தட்ட 7.5 சனியில இழக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை சார். பொண்ணை இழந்துட்டோம், பொருளை இழந்துட்டோம், உயிர் மட்டும்தான் மிச்சம் இருந்துச்சு. போகாத கோவில் இல்லை, போடாத விளக்கு கிடையாது, கும்பிடாத சாமி இல்லை,
எந்த பரிவர்த்தனைகள் செஞ்சா கூட பலனே இல்லையேன்னு சொல்லி அழுத மகர ராசிக்கு இந்த வருஷம் நிச்சயமாக ஒரு மறுமலர்ச்சி, மறு தெளிவு. எதையெல்லாம் மகர ராசிக்காரர்கள் நினைக்கிறார்களோ அவர்கள் தொட்ட விஷயங்கள் அத்தனையும் தொடங்கக்கூடியதாக இருக்கும். குறிப்பா 8 வருட 7.5 சனியில இழந்த அத்தனையும் அவர்கள் மீட்கக்கூடியதாக இந்த குரு பெயர்ச்சி அவர்களுக்கு அமைய போகிறது. அதற்கடுத்தது இந்த லாஸ்ட் ஒரு 3 வருஷத்துல 7.5 சனி தொடங்கி ஜென்ம சனியால் அவதிப்பட்டு இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்கள், சார் எல்லாருக்கும் நல்லது செய்யறேன் சார் ஆனா கடவுள் எனக்கு பல நெருக்கடிகளை கொடுத்துக்கிட்டே இருக்காரு, ஒரு மன தெளிவே இல்லாம இருக்கு சார், ஒரு மனம் சஞ்சலிச்ச மாதிரியே வாழ்க்கை போயிட்டே இருக்கு, ஒரு தெளிவே கிடைச்சிடாதா, வனவாசம் போலான்னு பாக்குறேன், வீட்டை விட்டு கிளம்பி போயிடலான்னு பாக்குறேன், வீட்டுக்குள்ளே இருந்துட்டா கூட ஏதோ ஒரு சூனிய பூமிக்குள்ளே வாடுற மாதிரியான எண்ணங்கள் மீனத்துக்கு கொடுத்துட்டு இருந்தாரு. அப்படி 4ல் இருந்த குரு 5வது இடத்துல உச்சமடைந்து ராசியவே பார்க்கிறார். இது ஒரு விசேஷமான பார்வை அப்படின்னு சொல்லலாம். சோ மீனராசிக்காரர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் வரக்கூடிய குரு பல்வேறு பாக்கியங்களை செய்வார். அவர்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையிலும் சித்தி அடையும். தடைபட்ட திருமணங்கள் தடையில்லாம நடக்கும். செயல்படுத்தக்கூடிய தொழில பெரிய வெற்றியை பெறுவார்கள். நிறைய பொறுப்பு, பட்டம், பதவி, புகழை அனுபவிக்கக்கூடிய ராசியில் இருக்காங்க. பொருளாதார ரீதியாகவும் பல முன்னேற்றங்களை மீனராசிக்கு கடவுள் கொடுக்கிறார். அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் 10ல் இருந்த குரு 11வது இடத்துக்கு உச்சத்துக்கு வரார். ஸோ 10ல் குரு பல்வேறு நெருக்கடிகளை வேலை, தொழில், பண விஷயங்கள்ல கொடுத்தது. 11ல் குரு உச்சம் அடையும் பொழுது பொருளாதார தேவைகளை பூர்த்தி பண்ணுவாங்க. என்கிட்ட கையில காசு இல்லை, நான் யாரு கொடுக்கறதுன்னு நினைச்சவங்க எல்லாமும் கை நிறைய வச்சுக்கிட்டு தன்னுடைய தேவைகளுக்கு போக 10 பேத்துக்கு செலவு பண்ணக்கூடிய ஆற்றலை கடவுள் தரப்போகிறார். கன்னிராசிக்கு திருமணம் உள்ளிட்ட சுபமங்கல காரியங்களை தரப்போகிறது. நிறைய சொத்து பத்து ப்ராப்பர்ட்டிலாம் இந்த வருஷத்துல இந்த குருவால அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். மேற்கூறிய இந்த 5 ராசிக்காரர்களுக்கு இந்த குருவினுடைய பலன் பரிபூரணா இருக்குங்க. ஓகே சார், இப்போ நீங்க சொன்ன இந்த 5 ராசினருக்கும் ராஜயோகம் பயங்கரமா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. சூப்பர். எந்த பயிற்சினாலும், சனி பயிற்சி, குரு பயிற்சி, இப்படி எந்த பயிற்சி வந்தாலும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசினர் யார் யாருன்னு சொல்லுங்க சார். ஸோ இந்த குரு பெயர்ச்சியில கவனமா இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள்ல முதன்மையாக இருக்கக்கூடியது தனுசு ராசிக்காரர்கள். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதில் கவனமா இருக்கணும்னா, இன்வெஸ்ட் பண்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஜாகிரதையா நீங்க பார்த்துருக்கணும். 3வது நபர்களை நம்பி எந்த முக்கிய முடிவு, பொறுப்புகளை ஒப்படைக்கிறதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா 8வது வீட்டில் குரு மறையிறதுனால தேவையற்ற வம்பு, வழக்குகள், தடைகளை இந்த குரு ஏற்படுத்துவதற்கு முயற்சி பண்ணுவாங்க. செய்யாத தப்புக்கு ஏதாவது ஒரு தண்டனை கிடைப்பதற்குரிய வாய்ப்பு கூட தனுசு ராசிக்கு இருக்கு. ஏன்னா இவங்க நேர்மையோட, சிந்தனையோடு, நாணயத்தோடு நடந்துக்கிட்டாலும் கூட அந்த இடத்துல இவங்க இல்லைன்னா கூட வீண் சொல், வீண் பழி, வீணான குற்றங்கள் சுமக்கக்கூடிய காலமாக இருக்கும். இப்போ தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் யாரிடத்தில் பழகுகிறீர்கள், எப்படி பழகுறீங்க, யார்கிட்ட பணத்தை கொடுக்குறீங்க, எதில் முதலீடு செய்கிறீங்க அப்படின்றத பொறுத்து இந்த வருடம் தீர்மானிக்கப்படும்னு சொல்லலாம். இப்போ அதில் கொஞ்சம் இவங்க நிதானமா இருக்கிறது ரொம்பவே நல்லது. அதற்கடுத்து இருக்கக்கூடியது ரிஷபராசிக்காரர்கள். இந்த ரிஷபராசிக்காரர்கள் தேவையில்லாத நண்பர்கள் விஷயங்கள்ல இந்த வருஷத்துல நிறைய சவால்கள் அவங்களுக்கு ஏற்பட போகிறது. தீதிலாத ஒரு 3லே துரியோதனன் படை மாண்டதுன்னு சொல்லி ஒரு வரலாறு இருக்கு. 3வது வீட்டுல குரு மறைஞ்சதுன்னா கூடா நட்புகள் இந்த காலகட்டங்களில் கூடி வருவார்கள். நண்பர்கள்ட்ட இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவாங்க இந்த காலகட்டங்களில். இது வேணான்னு ரொம்ப ஸ்டபனா இருந்தவங்க எல்லாம், இல்லடா இதுல ஒரு லட்சத்தை போட்டு நம்ம எடுத்துட்டு வந்துருவோம், இதுல ஒரு இன்வெஸ்ட் பண்ணி நம்ம பெருசா லாபம் பார்த்துக்கலாம், இல்ல வாடா இந்த வேலையை செய்யலாம் அப்படின்லாம் கூப்பிடுவாங்க. ஸோ எது சரி தப்புன்றதை நீங்க பார்த்து முடிவு பண்ணணுன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். அதே மாதிரி சகோதர வழிகளிலையும் ரிஷபராசிக்காரர்களுக்கு கருத்து மோதல்களும் சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் இந்த காலகட்டங்களில் ஏற்படுத்தும். தயவு கூர்ந்து அண்ணன் தம்பியா இருந்தீங்கன்னா விட்டு கொடுத்து போங்க, நம்ம பிளட் ரிலேஷன் தானே அப்படின்னு கொஞ்சம் அரவணைச்சு பழகிட்டாங்கன்னா இந்த குரு பெயர்ச்சியினுடைய சவால்ல இருந்து அவங்க தப்பிச்சுக்க முடியும். அதற்கடுத்து இருக்கக்கூடியது கும்பராசிக்காரர்களுக்கு 6வது இடத்துல குரு மறையிறார். ஸோ ஏற்கனவே 7.5 சனியினுடைய பாத சனி நடந்துட்டு இருக்குது. அதற்கு அடுத்தது ஜென்மத்தில் ராகு வந்ததிலிருந்தும் நிறைய மன சஞ்சலத்தை அனுபவிக்கக்கூடியது கும்பராசி. சின்ன விஷயம்லாம் ரொம்ப டெப்ரெஷன் ஆயிடுவாங்க இந்த காலகட்டத்தில். ஆன்சைட்டி, டெப்ரெஷன், ட்ரௌமா, ஸ்ட்ரெஸ், இந்த வார்த்தையெல்லாம் கேள்வியே படாமல் வளர்ந்தோம். இந்த 5 வருஷத்துல இது எல்லாத்தையும் நாங்கள் அனுபவிச்சுட்டோம் சார், இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு 6ல் குரு மறையிறதுனால பொருளாதார விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். தேவையில்லாத கடன் நெருக்கடிக்குள்ள போய் மாட்டிக்க கூடாது. இந்த காலகட்டத்தில் வேலையில தேவையற்ற அழுத்தங்கள் ஏற்படும். உடல் ரீதியா, மன ரீதியான சிக்கல்களை கடவுள் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவாரு. இல்லீகல் ரிலேஷன்ஷிப் பண்ண அஃபேர்ஸ் எல்லாம் இந்த காலத்துல என்டர்டைன் பண்ணும். இது தொட முடியாதெல்லாம் தொட்டு பார்க்கலாமேன்னு தோணும். ஏன்னா ராசியில ராகு இருக்கு. அபரிவிதமான எண்ணங்களை இந்த காலகட்டங்களில் ஏற்படுத்தும். இப்போ கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் உடலையும் மனதையும் பக்குவத்தோடு பார்த்துக்கணும். பண விஷயங்கள்ல, விவகாரங்கள்ல ஜாகிரதையா இருக்கணும். மறைமுக போட்டி, பொறாமைகள், வஞ்சகம், சூழ்ச்சி இந்த காலத்துல உங்களை ஆக்கிரமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். அதுலயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். 6வது இடம் ரணரோக சத்துருஸ்தானத்துல மறையறதுனால ஹெல்த்தை கொஞ்சம் கான்சியஸா பார்த்துக்கணும்.
தேவையில்லாத சிந்தனைகளை விட்டுட்டாலே போதும். இந்த குரு பயிற்சி அவர்களுக்கு மிகச்சிறந்ததை கொடுக்கும். இந்த 3 ராசிக்காரர்களை கடந்து அதுக்கு அடுத்தது சிம்ம ராசிக்காரர்கள் கடைசியா 12ல குரு மறையறார். தேவையில்லாத விரைய செலவுகளை இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு ஏற்படுத்த காத்திருப்பார். ஏற்கனவே அஷ்டமத்து சனியை பாடாப்படுத்துது. ராசியில கேது வந்ததுலேருந்தே கிட்டத்தட்ட 1.5 வருஷமாவே நாங்கள் போராடிட்டு இருக்கோம்னு புலம்பக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் கொஞ்சம் நவம்பர் வரைக்கும் நிதானத்தோட செயல்படணும். விரைய குருவில் இவங்க விரலுக்கேற்ற வீக்கமாக வாழ கற்றுக்கிட்டா விரைய குருவால் ஏற்படக்கூடிய பொருளாதார இழப்புகளை இவங்களால பூர்த்தி செஞ்சுக்க முடியும். மேற்கூறிய இந்த ராசிக்காரர்கள் கொஞ்சம் இந்த குரு பயிற்சியில கவனமா இருக்கணுன்றது நிதர்சனமான உண்மை. இப்போ இந்த குரு பயிற்சியில எந்தெந்த ராசினர் என்ன கோயிலுக்கு போனா நல்லா இருக்கும், போனா அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும், ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் அப்படின்னா ஒரு ஒன்லைனரா சொல்ல முடியுமா? 12 ராசிக்கும் ஒரு ஒன்லைனர் சொல்லுங்க சார். ஸோ 12 ராசிக்காரர்களில் குரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்மை வழி நடத்தக்கூடியவர்கள் தான், நம்மளுடைய ஆத்மார்த்தமானவர்கள் தான். அப்போ 12 ராசிக்காரர்களும் தன்னுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய வழிபாடுகளை செய்வதன் அடிப்படையில் குரு பயிற்சியை முன்னிட்டு உங்களுக்கு பிடிச்ச சாமி எதுவும், எனக்கு முருகனை பிடிக்கும், சிவபெருமானை பிடிக்கும், அல்லது சாய்பாபா பிடிக்கும், வாராகியை பிடிக்கும், உங்களுக்கு எந்த தெய்வத்தை பிடிக்கிறதோ அந்த தெய்வத்தினுடைய திருக்கோவிலுக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு போயிட்டு இவங்க மனதார குருவினுடைய வாரம், அந்த வாரத்தில் போய் மனதார பிரார்த்தனை செஞ்சு 2 அகல் தீபத்தை ஏற்றி வழிபட்டு உங்க கையால ஏதாவது ஒரு சுண்டல், ஒரு தானத்தை ஒரு 10 பேத்துக்கு அந்த கோவில்ல கொடுத்து ஆத்மார்த்தமா இவங்க வழிபட்டுட்டு வந்தா போதும். இவங்களுடைய வாழ்வு ஒரு மிகச்சிறந்த வளர்ச்சியை நோக்கி போகும். நேரம் இருப்பவர்கள் ஒரு முறை ஆலங்குடி போயிட்டு அங்க இருக்கக்கூடிய குரு பகவானை குடும்பத்தோட தரிசனம் பண்ணிட்டு வந்தாலும் 12 ராசிக்காரர்களுமே போலாம். ஆலங்குடி போயிட்டு வரலாம். ஆலங்குடின்றது மட்டும் இல்ல, குருவுக்குரிய பிரத்யேக தலங்கள் உங்க ஊருக்கு பக்கத்துல எந்த கோவில் இருந்தாலும் சரிதான், அந்த கோவிலுக்கு போயிட்டு இவங்க சென்று வழிபடும் போது அவர்களுடைய வாழ்வு மேம்படும். அப்படி பிரத்யேக தலைமை இல்லை சார் அப்படின்னாலும் கூட சிவபெருமானுடைய திருக்கோவில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி அல்லது குரு பகவானை நீங்கள் சென்று மனமுருக பிரார்த்தனை செய்தால் அந்த குருவினுடைய அருள் இந்த வருடம் முழுக்க இவர்களுக்கு நிறைவாகவே கிடைக்கும். அப்படி கோயிலுக்கே போக முடியல, வழிபாடு பண்ணணும் ஆனா சிம்பிளா வீட்டிலேயே பண்ணணும் அப்படின்னா வீட்டில இருந்தே எந்த தெய்வத்தை கும்பிடலாம்? 12 ராசினரும் வீட்டில இருந்து கும்பிடக்கூடியது குரு பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே, குரு அப்படின்னா தட்சிணாமூர்த்தியினுடைய வடிவமாக இருக்கக்கூடியவர். அவர் எல்லாமே சிவபெருமானை சார்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். வீட்டில் இருப்பவர்கள் பிரதோஷம் எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அந்த பிரதோஷ காலகட்டங்களில் 4:06 வீட்டில் விளக்கேற்றி அந்த பூஜை அறையில் அற்புதமாக அலங்கரிக்கப்பட்ட படத்துக்கு இவங்க கையால் ஒரு தீபாராதனை, ஒரு பொங்கல் வச்சு படைச்சாலே போதும். பிற தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த பிரதோஷ விரதம் என்பது இவருடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை இந்த குருவால் ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ திருமணம் ஆகாம நிறைய பேர் இருப்பாங்க. இதுல எந்த ராசினருக்குலாம் அந்த குரு பயிற்சினால திருமண யோகம் இருக்கு? கல்யாண விஷயத்துல முதல் ராசியா பார்க்கப்படக்கூடியது மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமா திருமணம் கூடி வந்துருமே. ஏன்னா 2ல குரு உச்சம் அடைந்து அவங்களுடைய ஜாதகப்படி அஷ்டமஸ்தானத்தை நேரடியா பார்க்கறாருங்க. இப்ப திருமண தடைகள்ல எவ்வளவு வழிகள் போராட்டங்களை அவங்க அனுபவிச்சிருந்தாலும் இந்த வருஷத்துல வரன் பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது கண்டிப்பாக கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதற்கடுத்தது ரிஷபராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் நிறைய காதல் திருமணங்கள் இந்த வருஷத்துல நடக்கும். சார் ஏற்கனவே லவ் பண்ணி நிறைய பிரேக்கப் ஆயிடுச்சு, அல்லது என்னோட மனைவியும் புரிஞ்சுக்கல, காதலியும் புரிஞ்சுக்கல சார், நிறைய குளறுபடிகளோட வாழ்க்கை போயிட்டு இருந்தது அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் வாழ்க்கை துணையும் காதலும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய அடிப்படையில் இருக்கிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் சனி, இப்ப 11ல குரு லாபத்துல வரப்போறாரு. ஸோ குரு பலன் இருக்கிறதுனால கன்னிராசிக்காரர்களுக்கும் நிச்சயமாக திருமணம் உள்ளிட்ட சுபயோகங்களை இந்த வருடத்தில் கடவுள் கொடுப்பார். கடகராசிக்காரர்களுக்கு இந்த லாஸ்ட் ஒரு 3 வருஷத்துல அஷ்டமசனி ஆரம்பிச்சதுல இருந்து இல்லற வாழ்க்கையில் பல்வேறு நெருக்கடிகளை சந்திச்சது அவங்க தான். உண்மையை சொல்லணும்னா ஊருக்கு வாழ்க்கை, பேருக்கு வாழ்க்கை, கௌரவத்துக்குரிய வாழ்க்கையை கடகராசி வாழ்ந்திருப்பீங்க. அஷ்டமசனி எதுல பிரச்சனை கொடுத்ததோ இல்லையோ பர்சனல் லைஃப்ல நிறைய ஏமாற்றம், இழப்பு, துரோகம், வழிகளை பார்த்துட்டு வந்திருந்தீங்க. உங்களுக்கு ஒரு தெளிவே கிடைச்சிடாதா அப்படின்னு நினைக்கும் போதுதான் ராசியில் உச்சமடையக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்ப்பதால ஒரு புதிய வாழ்க்கை துணை நிச்சயமாக அமையும். ஏற்கனவே திருமணம் ஆகி கல்யாணத்துல பிரிஞ்சு டிவோர்ஸ் அப்ளை பண்ணி அது இருந்தா கூட திரும்ப சேரதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. மறுமணத்தை எதிர்பார்த்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் மறுமணமும் ஆண்டவனருளோடு நடக்கக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு அடுத்தது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 9ல் குரு வர்றதுனால அவங்களுக்கு திருமணம் உள்ளிட்ட சுபகாரியங்கள் நிச்சயமா 100% கூடி வரக்கூடியதா இருக்கு. அதற்கு அடுத்தது 7.5 சனியில எத்தனை பொண்ணு பார்த்திருந்தாலும் நாங்க பார்க்குற பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் நடந்துருச்சுன்னு புலம்பின மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி கண்டிப்பாக ஒரு பெரிய திருமண யோகத்தை தரப்போகுது. மீன ராசிக்காரர்களுக்கும் 5ஆம் இடத்தில் வரக்கூடிய குருவால ஏற்கனவே வரன் பார்த்து வேணான்னு சொல்லிட்டு போனவங்க கூட திரும்ப வந்து உன்னதாம்பா நான் கட்டிப்பேன்னு சொல்றதுக்குரிய அம்சம் இருக்கு. ஏற்கனவே பிரிந்த காதலி, பிரிந்த மனைவியாக இருந்தாங்கன்னா திரும்ப ஒன்று சேர்ந்து கல்யாணம் நடப்பதற்கும், ஒரு இல்லறத்துல பிரிஞ்சவங்க ஒன்று சேர்ந்து ஒரு அனுகூலத்தை ஏற்படுத்துறதுக்கும் மீனராசிக்கும் சூப்பரா இருக்கு.
குழந்தை வரம் வேண்டும்னு ரொம்ப வருஷமா நிறைய பேர் வந்து வேண்டுதல் வச்சுட்டு இருப்பாங்க. ட்ரீட்மெண்ட்ல போவாங்க. நிறைய பரிகாரம்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் இந்த குரு பயிற்சி நன்மை தருமா? குழந்தை கிடைக்குமா? மேம், இந்த ஒரு குரு பெயர்ச்சியை வந்து நம்ம ஒரு ஒரு ஸ்பெஷலான குரு பெயர்ச்சியா புத்தர விஷயத்துக்கு பார்க்கலாங்க. ஏன்னா நவகிரகங்கள்ல ஜோதிட சாஸ்திரத்துல குருவுக்குரிய காரகத்துவம் வந்து புத்தர காரகன். குழந்தைய பார்க்கணும்னா ஒரு ஜாதகத்துல குரு சுத்தமா இருந்துச்சுன்னா நிச்சயம் குழந்தை வாக்கியம் உண்டு. அவங்களுக்கு இல்லைன்னு சொல்றதுக்கு எந்த ஜோதிடருக்கும் உரிமையே இல்லைன்னு நான் எப்பவுமே பேசுவேன். ஸோ இந்த குரு பெயர்ச்சி கடகத்தில் குரு உச்சம் அடைகிறதுனால 12 ராசிக்காரர்களுக்கும் யாருக்கெல்லாம் திருமணம் நடந்து குழந்தை இல்லைன்னு நீங்க கஷ்டப்பட்டீங்களோ, நீங்க ஏத்தனை தீபம், நீங்க இருந்த விரதம், நீங்க எடுத்த வைத்தியம், உங்களுடைய அத்தனை கண்ணீர் துளிகளுக்கும் சத்தியமாக குழந்தை பாக்கியம் உண்டு. அதுல வந்து இது இந்த ராசி அந்த ராசிக்குன்னு கேட்டகரிஸ் பிரிக்க நான் விருப்பப்படலை. 12 ராசிக்காரர்களுக்குமே புத்திர பாக்கியத்தை எதிர்பார்ப்பவர்களுக்கு புத்திர காரகன் உச்சம் அடைந்திருக்கிறதுனால உங்களுடைய சுய ஜாதகத்தின்படி நிச்சயமாக புத்திர பேரை ஆண்டவன் 100% கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க. சார், இப்போ வந்து இந்த குரு பயிற்சி பொது பலன்கள் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எப்படி இருக்கு? பெண்களோட அவங்களோட முன்னேற்றம், அவங்களோட அடுத்த லெவல்ல லைஃப்ல போவாங்களா என்ன, அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது? சந்திரனோட வீட்டுல குரு உச்சம் அடைகிறதுனால இந்த குரு பெயர்ச்சி பெண்களுக்கு ஒரு மகத்துவமான பெயர்ச்சியாக இருக்க போகிறது. பல பெண்கள் இல்லைங்க, பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் எல்லாமே ஒரு ரெசல்யூஷனை எடுக்கிறீங்க. அந்த ரெசல்யூஷனை ஃபாலோ பண்ணியிருப்பீங்களான்னா கண்டிப்பாக இல்லை. இன்றைக்கி நம்ம ஜிம் போகணும், இன்றைக்கி நம்ம இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும், இன்றைக்கி ஸ்டார்ட் அப் பண்ணதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்லாம் நிறைய எஃபோர்ட் எடுத்து தோற்று போனவங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க. பட் அப்படி முயற்சி செய்து முடிக்க முடியாத பல விஷயங்களை இந்த குருவினுடைய உச்ச பெயர்ச்சியால் பெண்கள் அனைவரும் சாதனைக்குரிய ஒரு காலமாக இந்த குருவை பார்ப்பாங்க. அதில் குறிப்பாக நிறைய தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்களுடைய கனவுகள் மிகப்பெரிய வெற்றி அடையும். குறிப்பாக நம்ம டிஜிட்டல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பெண்கள், யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் சார், இன்ஸ்டாவில் நான் ப்ரமோஷன் பண்ணணும் சார், ஆன்லைன் பிஸ்னஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஏதாவது செய்யணும்னு விருப்பப்படுறவங்களுக்கெல்லாம் ஒரு ஜாக்பாட்டுக்குரிய காலம். நீங்களாம் கண்ணை மூடிக்கிட்டு எடுக்கலாம். ஏற்கனவே ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிட்டேன் சார், ரொம்ப சும்மா ஸ்மால் ஸ்கேலில் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட பெரிய அளவில் ரிஸ்க் எடுத்து ஒரு ப்ராடாக நீங்கள் பல பிரான்ச்சஸை ஸ்டார்ட் பண்ணி சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பல பெண்கள் தன்னோட வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு தன்னை நிரூபிக்கணுன்ற கடமையோடு ஓடிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுடைய எண்ணங்கள் கண்டிப்பாக இந்த வருஷத்தில் ஒரு பெரிய சாதனைக்குரியதாக இருக்கும். எதிர்பாராத உதவிகள் எதிர்பார்க்காத நேரத்தில் இவங்களுக்கு கிடைத்து அவங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய அடிப்படையில் இந்த குருவான தனக்காரகன் நிச்சயமாக உதவி பண்ணுவாங்க. குறிப்பாக பெண்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய மேன்மையையும் அவங்க எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சுதந்திரத்தை இந்த குரு அவங்களுக்கு கொடுக்கும் நான் நம்புறேன். ஏன்னா குரு உச்சமடையும் பட்சத்தில் அவங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், செல்ஃப் ஃபோக்கஸ்டா நம்ம லைஃபுக்கு எது தேவை, எது சரி, எது பண்ணால் நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு கடந்த காலத்தினுடைய ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் வழிகளையும் மறந்து அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மருந்து தரக்கூடிய அடிப்படையில் இந்த குரு பெண்களுக்கு நிச்சயமாக அமையும். வாழ்த்துக்கள். இதை நீங்கள் எல்லாரும் நல்லபடியாக பயன்படுத்தணுன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள்.